இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் திருமறை குர்ஆனின் முதல் அத்தியாயமாக திகழும் சூரத்துல் ஃபாத்திஹா என்ற அல்ஹம்து சூராவின் விளக்கத்தை நாம் ரமலான் துவக்கத்திலிருந்து பார்த்து வருகிறோம். அதில் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, ரப்பில் ஆலமீன், அகிலத்தை படைத்து பராமரிக்கின்ற அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்பதற்கான விளக்கத்தை நாம் பார்த்து விட்டோம். அடுத்தபடியாக அல்லாஹ் தன்னுடைய அடுத்த தன்மையாக ரஹ்மான் அர் ரஹீம், அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய என்று தனக்கு இரண்டு அடைமொழிகளை அல்லாஹ் சொல்கிறான். அதுல அளவற்ற அருள் என்று சொல்வது இந்த உலகத்தில் அல்லாஹ் எப்படி நமக்கு பாரபட்சம் இல்லாமல் நல்லவன் கெட்டவன் என்ற வேறுபாடு இல்லாமல் அருள் புரிகிறான் என்பதை குறிக்கக்கூடிய சொற்றொடராகவும், நிகரற்ற அன்புடையவன் என்பது மறுமை நாள்ல நல்லவர்களை மாத்திரம் தேர்வு செய்து அவர்கள் மீது செலுத்துகிற அன்பை குறிக்கக்கூடியதாகவும் அமைந்திருக்கிறது என்று பார்த்தோம். அதுல இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு செய்திருக்கிற அருட்கொடைகளை எல்லாம் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல வரிசையாக பட்டியல் போட்டு சொல்லி காட்டுகிறான். அதுல அவன் செய்திருக்கிற அருட்கொடைகளை சொல்லும் பொழுது, முதலாவதாக மனிதன் இந்த உலகத்தில் பிறந்து அவன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, நம்ம பிறக்கிறதுக்காக வேண்டி ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் மத்தியில் ஒரு ஈர்ப்பு சக்தி அவன் உண்டாக்கி வச்சிருக்கிறான். இது பெரிய அருள். உண்மையிலே திருமண வாழ்க்கை என்பது ஆணா இருந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரா சுமை தான், பெண்ணா இருந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரா சுமை தான். அவன் பாட்டுக்கு சும்மா இருந்துட்டு போயிடலாம். அவன் கல்யாணம் என்று சொல்லி அதுக்காக எக்கச்சக்கமான உழைப்புகளையும் சிரமங்களையும் பல தியாகங்களையும் அவன் செய்ய வேண்டி இருக்கிறது. ஒரு பெண்ணு அந்த மாதிரி செய்ய வேண்டி இருக்கிறது. ஆனாலும் கூட இதுக்காக வேண்டி ஓடி ஒளிஞ்சு அதோட ஓடி போயிட்டான்னு வைங்க எல்லாரும், அந்த ரெண்டு மனுஷனோட உலகம் முடிஞ்சு போயிருக்கும். முதல்ல அல்லாஹ் படைச்சான் பாருங்க, அதோட உலகம் அழிஞ்சு போயிருக்கும். அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, ஒமின் ஆயாத்திஹி, அவனுடைய அத்தாட்சிகள்ல அவனுடைய பேரருள்களில் ஒன்றாக அமைந்திருக்கிறது அன்ஜான் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, உங்களுக்கு உங்களிலிருந்தே ஒரு ஜோடியை அமைத்து லிதஸ்குனு இலைஹா, அவர்களோடு கூடி நீங்கள் அமைதி பெறுவதற்காகவும் அல்லாஹ் படைத்திருக்கிறது அவனுடைய பேரருள்கள்ல ஒன்றாக அமைந்திருக்கிறது. வஜஅல பைனக்கும் மவதத்தம் வ ரஹ்மா, உங்களுக்கு மத்தியில் அன்பையும் பிரியத்தையும் அவன் தான் ஏற்படுத்தி இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, இந்த மனுஷன் பிறக்கணும். பிறந்த பிறகுதான் மற்ற வசதிகள்லாம் செய்யணும். நாம பிறக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தாய் தந்தையருக்கு மத்தியில் ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு மத்தியில் உள்ள அந்த ஈர்ப்பு இருந்தால்தான் அந்த மனித குலம் தொடர்ந்து பெற முடியும். அதுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, மனித குலத்துக்கு செய்யற அருளாக இவர்கள் பெருகணும், வளரணும், மனித குலம் தழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு அன்பை ஏற்படுத்தி வைத்திருப்பதை தன்னுடைய பேரருளாக சொல்லி காட்டுகிறான். 30வது அத்தியாயத்தில் 21வது வசனத்தில் இதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் கருவுல ஒரு குழந்தை ஜனித்த பிறகு அந்த ஜனித்ததுல ஒவ்வொரு பெண்ணும் அனுபவபூர்வமா பார்க்கிறாங்க. ஒரு பெண்ணு கருவடைஞ்சிட்டாள்னு சொன்னா அவ படக்கூடிய அதாபு எல்லாருக்கும் தெரிகிறது. அவர் கருவை அடைஞ்ச உடனே சாப்பிட முடியாது, நினைச்சபடி ஆட முடியாது, ஓட முடியாது, சாப்பிடலாம் வாந்தி எடுப்பாங்க, ஒண்ணுமே உள்ள போகாது. அவ்வளவு கஷ்டம் இருக்கிறது. ஓடி ஆடி எப்படி துள்ளி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம், ஒண்ணும் இல்லாம போச்சேன்னு சொல்லி பக்கத்தில் உள்ள அக்கம் பக்கத்தில் உள்ள ஏத்து விட்டு ஒரு பெண்ணு பாக்குறா. பார்த்தா கூட எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா, அதை பார்த்துட்டு முன்னாடி நான் புள்ள பெற மாட்டேன், அந்த மாதிரியான விஷயம் எனக்கு வேணான்னு சொல்லி பொம்பளை ஓடுற மாதிரி ஆக்கியிருக்கலாமா? அல்ல, கண்ணுக்கு முன்னாடி அடுத்தவங்க படுற கஷ்டத்தை பார்த்தா கூட அதை அதை மறக்க வச்சிடறான்ல. அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, மறக்க வச்சு அந்த உள்ளுக்குள்ள உருவாகிற அந்த கருவு நமக்கு ஒரு குழந்தை வேணுங்கிற ஒரு பாசத்தை ஏற்படுத்தி நம்மளை வளர்க்கிறதுக்காக வேண்டி நம்மளை மெண்டலாக அல்லாஹ் வீழ்த்திடுறான். தர்க்க ரீதியா நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா எது நமக்கு சிரமம் தருதோ அதை நம்ம செய்ய மாட்டோம். நமக்கு எது வேதனை தருதோ, எது நமக்கு சிரமம் தருதோ, எது ஒரு கஷ்டமா இருக்கிறதோ அதை நம்ம செய்வோமா? செய்ய மாட்டோம். ஒரு விஷயத்தை செஞ்சா தலைவலிக்கும் இருந்தா செய்ய மாட்டோம் அந்த காரியத்தை. ஒரு காரியத்தை செஞ்சா வயிற்று வலிக்கும்னா அதை செய்ய மாட்டோம். ஒரு உணவை சாப்பிட்டு அலர்ஜியா இருக்கும்னா சாப்பிட மாட்டோம். அப்ப எதெல்லாம் நமக்கு சிரமமாவும் கஷ்டமாவும் அந்த விளைவுகள் இருக்கிறதோ அதெல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறோம். சில பேர் கறி கூட சாப்பிட மாட்டான், டாக்டர் சொல்லிட்டான்னு சொல்லி. அவனுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு, அது இருக்கு, இருக்குன்னு சொன்ன உடனே ரொம்ப டேஸ்டான கறி பிரியாணி ஆக்கி வச்சா கூட தொட மாட்டாங்க. நல்லதான் இருக்கு, பின்னாடி யார் அனுபவிக்கிறது அப்புறம்
அப்படிங்கிறதுக்காக வேண்டி பிரஷர் வந்தா என்ன செய்யறது, மாரடைப்பு வந்தா என்ன பண்றதுன்னு பயந்து கொண்டு தனக்கு பின்னாடி ஒரு கஷ்டம் வர்ற காரியத்தை எல்லாம் மனிதன் தவிர்ப்பது அவனுடைய சுபாவம். ஆனால் இது கஷ்டம், கல்யாணம் பண்றது ஆணுக்கும் கஷ்டம் பெண்ணுக்கும் கஷ்டம், பெரிய சுமை. அவனுக்கு மட்டும் உழைக்கிறதா இருந்தா இவ்வளவு உழைப்பு நம்ம தேவையில்லை, நம்ம உழைக்கிறதுல ஒரு 10% உழைச்சா போதும், நம்ம சோறு திண்டுலாம். ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி, இப்ப நம்ம உழைக்கிற உழைப்புல ஒரு 10% உழைச்ச முடியுங்களா, நம்ம மட்டும் சோறு திங்கிறது போதும். அப்ப சந்ததிகள் பெருகும் பொழுதுதான் வீடு பெருசா இருக்க வேண்டி இருக்கிறது, ட்ரெஸ்ஸுகள் தேவை இருக்கிறது, அந்த வசதி இந்த வசதி நிறைய தேவைப்படுறதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டா இந்த குடும்ப வாழ்க்கை தான். இத எல்லா வகையிலையும் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாக லாஜிக்கு சொல்லுது. லாஜிக்கு உடப்புல போடுறான், நல்லா என்ன பண்றான், நம்மள ஒரு மாதிரியை ஏமாத்தி, ஆம்பளை ஏமாத்தி விட்டுறான், பொம்பளை ஏமாத்தி 2 பேரும் போய் ஜாலியா இருக்கேன்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த சுமையை நம்ம தலையில நம்மளை அறியாமலே சுமத்துறான். இது மனித குலம் பெறுவதற்காக அவன் செய்யக்கூடிய ஒரு பெரிய பேரவர்களாக இருக்கிறது. அவ்வளவு கஷ்டத்தை அவன் தாங்கிக்கிறான், அவளுக்கு சாப்பிடுற வாந்தி வருது சகிச்சுக்கிறான். அதே மாதிரி ஒவ்வொரு நாள் செல்ல செல்ல அவளுடைய உடல் அழகு குறைகிறது, அவளுடைய ஆட்ட பாட்டங்கள் அவளுடைய இயக்கங்கள் எல்லாம் கூட தளர்ந்து போயிடுது, அதையும் தாங்கிக்கிறான். கடைசியா மரணத்தினுடைய வாசல் கதவை தட்டி திரும்பி வர்றா பிரசவங்கிற பேர்ல, அப்ப கூட இருக்க மாட்டேங்கிறான். மறுபடியும் அடுத்த பிள்ளை ஒரு கலந்து அனுபவிச்சுமா இல்லையா? இதுல என்னதுக்கு அல்லாஹ் செய்யறான்னு கேட்டா மனித குலத்துக்கு செய்யற கருணை இது. இந்த கருணைக்காக வேண்டி நம்மள ஒரு மாதிரி அல்லாஹ் என்ன செஞ்சிடறான், என்னதான் லாஜிக் பேசினாலும் தத்துவம் பேசினாலும் தத்துவம்லாம் நிக்காது இந்த விஷயங்கள்ல, அதெல்லாம் தாண்டி வேற ஒரு டெக்னிக்கை பண்ணி அல்லாஹ் நம்மளை இழுத்திடுறான். அந்த ஒரு அன்பை ஏற்படுத்துற அல்லாஹ்வுடைய வேலையா இருக்கிறது. குழந்தை பிறந்துருச்சு, பிறந்த உடனே அந்த குழந்தைக்காக வேண்டி ஒரு ஆண்மகன் என்ன செய்யறான், வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போயிடறான், பொண்டாட்டி விட்டு ஓடி போயிடறான். 5 வருஷம் 10 வருஷம் கஷ்டப்படுறான். அவன் நீங்க இருக்க போறான், நம்ம பிள்ளையை நம்ம வளர்க்கணும்னு சொல்லி எந்த ஒரு ரத்த சம்பந்தமும் ஒண்ணுமே இல்லை. ஆனால் எல்லாம் என்ன பண்றான்னு கேட்டா அந்த பாசத்தை ஏற்படுத்தி நம்ம பிள்ளையை வளர்க்கணுங்கிற மாதிரியான ஒரு ஏற்பாடை செய்து அதன் மூலமாகவும் மனித குலத்தினுடைய வளர்ச்சிக்கு அல்லாஹ் அருள் புரிகிறான். அதே மாதிரி மனிதன் பிறந்து உள்ளுக்குள்ள இருந்து உணவு தர்றான், எப்படி வளரணும்னு தெரியாது, சின்னஞ்சிறிய பொருளா உள்ள போறோம், அது பல மடங்கு பல லட்சம் கணக்கான மடங்கு பெருசாகி நம்ம வெளியே வர்றோம். அவ்வளவுமே ஒரு பெண்ணுடைய உடலுக்குள்ள இருந்து நமக்கு ஏற்பாடு பண்ணி வளர்வதற்காக வேண்டி அல்லாஹ் எல்லா வசதியும் செய்து தந்திருக்கான். வெளியே வந்த பிறகு வந்த உடனே தயார உணவு, கடையில வாங்கி கொடுக்குற உணவை ஏற்படுத்தி தான் வைங்க, ஒரு குழந்தை தேராது. இன்னைக்கு விற்கிற கலப்படத்துல வாங்கி கொடுத்து செத்து போயிடும். அல்லாஹ் என்ன பண்றான்னா ஒரு குழந்தை பிறந்து வந்த உடனே நமக்கான உணவு, பாதுகாக்கப்பட்ட உணவு, கலப்படம் இல்லாத உணவு, எல்லா விதமான நோய்களையும் எதிர்க்கக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரு உணவு, அதுக்கு நிகரானது எதுவுமே இல்லை என்று மருத்துவர்களே சொல்லக்கூடிய இந்த தாய்ப்பால்ங்கிற உணவை அவன் ஆட்டோமேட்டிக்கா சுரக்க வச்சிடறான். சுரக்க வச்சது கூட என்ன செய்யறான்னு கேட்டா அதை கொடுக்கணுங்கிற நிர்பந்தத்தை உண்டாக்குறதுக்காக வேண்டி, கொடுக்கலன்னா வேதனையை உண்டாக்கி, கொடுக்கலன்னா கஷ்டத்தை உண்டாக்கி, இவனுக்கு அந்த பசியை உண்டாக்கி, அவளுக்கு ஒரு வேதனையை உண்டாக்கி, அதை கொடுப்பதே ஒரு சுகம் உண்டாக்கி, உண்மையில் நஷ்டம் அது. உண்மையில அவருடைய சத்து குறையுது, உண்மையில அவளுக்கு ஒரு இழப்பு ஏற்படுகிறது. அதெல்லாம் துருக்கி போட்டு என்ன செய்யறாவ, தன்னுடைய குழந்தைக்கு பால் ஊட்டுவதற்காக வேண்டி செய்யற அளவுக்கு இப்படி எல்லா செட்டிங்களும் மனிதனுக்காக வேண்டி அல்லாஹ் செய்திருக்கிற ஏற்பாடுகளை பார்க்கும் பொழுது அல்லாஹ் அளவற்ற அருளாளன் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அளவற்ற அருளாளன் என்று சொல்லியே ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூறா இருக்குது, சூரத்துர் ரஹ்மான். சூறாவுக்கு பேர் என்னது, அளவற்ற அருளாளன். அதுல அல்லாஹ் என்ன பண்றான், ஒவ்வொரு இதா சொல்லி காட்டுறோம், ஒவ்வொரு அருட்கொடையா சொல்லி காட்டி உங்கள் இறைவனுடைய எந்த அருளை நீங்கள் மறுக்க போகிறீர்கள். உன்னையா சொன்னா கலக்கல் இன்சான், மனிதனை படைத்தேன், அது ஒரு அருள். அல்லமஹுல் பயான், அவனுக்கு விளக்கக்கூடிய திறனை, நமக்கு மட்டும் விளக்குற திறன் இருக்கிறது. உலகத்தில் எந்த ஜீவனுக்கும் தான் நினைத்த கருத்தை அடுத்த ஆளுக்கு சொல்ல முடியாது. மனித குலத்துக்கு மட்டும்தான் நான் என்ன நினைக்கிறேன்னு அது உங்களுக்கு சொல்ல இயலும், நீங்க நினைக்கிறது எனக்கு சொல்ல இயலும். அடுத்தவருக்கு பகுத்தறிவு கூட சொல்லுவாங்க, அதுல கூட பகுத்து உணரக்கூடிய அறிவு கால்நடைகள் கூட உண்டு. கால்நடைகளுக்கு தெரியும் இவன் தான் முதலாளி, இவன் எதிரின்னு தெரியும், அவங்க கூட ஓடி வரும், இவங்க கூட அடிக்கிறது தெரியும், தெரியுதா இல்லையா? நம்ம ஊடு எதுன்னு ஒரு மாட்டுக்கு தெரியும், 3 நாளைக்கு பழக்கிட்டீங்கன்னு சொன்னா வெளியே அவுத்து விட்ட மாடு கரெக்டா நம்ம வீட்டுக்கு வரும், இன்னொருத்த வீட்டுக்கு போகாது. ஏன்? இவன் தான் முதலாளி நமக்கு தெரியும். ஒரு கோழிக்கு தெரியும், ஒரு குருவிக்கு தெரியும், ஒரு புறாவுக்கு தெரியும். நாயை வளர்க்கிறவனுக்கு தன்னுடைய எஜமான் யாருன்னு தெரியும், அது எதை திங்கணும் தெரியும், எதை திங்கக்கூடாதுன்னு தெரியும். அதுக்காண்டி எதை கொடுத்தாலும் நின்று போயிடும். புளிக்கு புள்ள கொடுத்தா திங்குமா, இது நமக்கு சூட்டான உணவு இல்லை, அது கரெக்டா கண்டுபிடிச்சிடும். ஆட்டுக்குடி பிரியாணி கொடுத்தா திங்குமா, இது நமக்கு சரிப்பட்டு வராது, நான் விளங்கிக்கிறேன். அப்ப ஒவ்வொன்றுக்கும் என்ன செய்யுது, பகுத்து உணரக்கூடிய அறிவு எல்லாத்துக்குமே இருக்கிறது. மனிதன் எதுல சிறந்து விளங்குகிறான் என்று சொன்னால் அல்லமஹுல் பயான், சிந்திக்கிற விளக்குகிற திறன் உனக்கு மட்டும்தான் இருக்குங்கிறான். அதான் மனுஷனுக்கு சிறப்பு. மற்ற ஜீவன்களை விட நமக்குள்ள சிறப்பு என்ன, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அடுத்தவனுக்கு சொல்லி கொடுத்துறோம். பாருங்க, இதுக்கு மிஞ்சின அருள் இருக்குதா?
நமக்கு தெரிஞ்சதை அடுத்த ஆளுக்கு சொல்லி கொடுக்கறத அல்லாஹ் தரலன்னு சொன்னா நாம எங்க இருந்துட்டு தெரியுமா? 20ஆம் நூற்றாண்டுக்கு போயிட்டோம்னு சொல்லிட்டு இருக்கிறோமே, அங்க இருக்க மாட்டோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தானே இருப்போம். நமக்கு தெரிஞ்சதை அடுத்த ஆளுக்கு சொல்லி கொடுத்ததுனால அடுத்தவன் வேற விஷயத்தை சிந்திக்க ஆரம்பிச்சிடறான். சொல்லி கொடுக்கறதுனாலே அவனுக்கு விளங்கி போயிடுதுங்க. இப்ப சோறாக்குறதுங்கிற சாதாரணமா சோறாக்கி போடுறோம். சோறாக்குறது எப்படி ஆக்குறோம்? அந்த காலத்துல என்னென்ன ட்ரை பண்ணி பார்த்து இதை கண்டுபிடிச்சானோ, நெல்லை போட்டு வச்சு பார்த்திருப்பான், அப்புறமா என்னமோ பண்ணி பார்த்திருப்பான், அதை உரிச்சுட்டு வச்சு பார்த்திருப்பான், பல மாதிரி கண்டுபிடிச்சு ஓ இப்படி செஞ்சா தான் இது சரியா வரும்னு கண்டுபிடிச்சிட்டான். இந்த கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி நம்ம ஏதாவது உழைக்கணுமா? அவன் மௌனம் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான். இந்த சோத்து பிரச்சனை அவனுக்கு தீர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த குழம்பை கண்டுபிடிச்சிருப்பான் மோங்காரன். அவன் எப்படி கண்டுபிடிச்சிருப்பான்? அதுக்கு இதை போட்டிருப்பான், மிளகாய் போட்டிருப்பான், மல்லியை போட்டிருப்பான், புளியை போட்டு என்னத்தான் போட்டு இது எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டானோ, எத்தனை தலைமுறை என்னென்ன பண்ணி பார்த்தானோ, கடைசியா இப்படி ஒரு காம்பினேஷன் கொடுத்தா தான் இது ஒரு குழம்பு சரியா வரும் அப்படின்னு சொல்லி தந்துட்டான். இப்ப நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா சோறும் குழம்பை நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இல்லை, அவன் கண்டுபிடிச்சு போயிட்டான். மூணாவது வேற ஏதாவது இருக்கா நம்ம கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறோம். இப்படி ஒவ்வொருத்தனும் தான் கண்டுபிடித்ததை அடுத்தவனுக்கு சொல்லி தரலன்னு வைங்க, நம்ம சோத்துக்கு தான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். தெரிஞ்சதை அப்பங்காரன் பிள்ளைக்கு வாரிசு முறையில் சொல்லி தந்ததுனாலதான் சோத்தை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. குழம்பு வைக்கிறது ஆராய்ச்சி பண்ண வேண்டிய தேவையில்லை. இந்த சட்டையை தைக்கிறான், முத தைக்கிறவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். இந்த மிஷின்ல தைச்சவன என்னாச்சு, அடுத்த ஆளுக்கு சொல்லி தந்துட்டு போயிட்டானா இப்ப நம்ம இது கஷ்டப்பட வேண்டியதில்லை. அடுத்த படிக்கு ஏற்பான்றான். ஒவ்வொரு படியை அவன் ஏறணும் நம்மளை கொண்டு இந்த படியில ஏற்றி விட்டு போயிடறான். இதுக்கு மேல நீ ஏறிக்க, இது வரைக்கும் நான் ஒன்னு ஏற்றி விட்டுறேன் இப்படின்னு போனதுனாலதான் நம்ம காரை கண்டுபிடிக்கிறோம், பஸ்ஸை கண்டுபிடிக்கல. இல்லாட்டி என்ன செய்வான்? நம்ம தான் ஒன்னொன்னையும் கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தான் கண்டுபிடிக்கணுங்கிற அளவுல போயிடும். அப்ப முந்தி உள்ளவர்கள் தங்களுக்கு தெரிந்ததை, தங்கள் அனுபவத்தில் தெரிந்ததை அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. பயான், இந்த பயான் உனக்கு செஞ்சு அருள்ங்க அல்லாஹ். அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஹலகல் இன்சான், மனிதனை படைத்தான், அல்லமஹுல் பயான், அவனுக்கு பயானை கற்றுக் கொடுத்தான். பயான் தான் அர்த்தம் தனக்கு தெரிந்ததை அடுத்தவருக்கு, அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்லுகிற அந்த சிறப்பை உனக்கு தான் தந்திருக்கிறேன். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு வாழையடி வாழையா கிடைச்சு போயிடுது. வாழையடி வாழையாகவே நெஞ்சிருது. இல்லைன்னா வெளிக்கு பாத்ரூம் போயிட்டு கழுவுறமே அதைத்தான் கண்டுபிடிப்போம். அதை யாரா கண்டுபிடிக்கிறோமா? ஆமா, அந்த கல்வாட்டி நாத்தம் வருதுங்கிறத விளங்குறதுக்கு நமக்கு 2 தலைமுறை போயிடும். விளங்குதா? என்னடா பக்கத்துல ஒரு வாடை வருது, ஏன் வருதுன்னு தெரியாது. இப்ப என்னாச்சு, அவன் அப்பதான் சொல்லி கழிவு ஒண்ணு விளங்காத வயசுலயே 3 வயசா இருக்கும் பொழுது, 1 வயசா இருக்கும் பொழுது அதை கழுவி விட்டு, ஓஹோ இது கழிவு உடனே இதுலதான் நாத்தம் வருது அப்படின்னு நம்ம 3 வயசு 2 வயசுல தெரிஞ்சுக்கிட்டோம். இதை சொல்லி தராம போயிருந்தான்னு வைங்க, அவன் பாட்டுக்கு போயிடுவான். நம்ம என்ன செய்வோம்? நம்ம பாட்டுக்கு இந்த கழுவுறத ஒரு 60 வயசுல கண்டுபிடிப்போம். வணங்குதா? அது வரைக்கும் இப்படி நம்ம இருக்குமா? யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம என்னென்னமோ அட்வான்ஸா போயிட்டு இருக்கோம் பாருங்களேன். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டா நமக்கு தெரிந்ததை அடுத்தவருக்கு சொல்லி தரக்கூடியது. அதே மாதிரி வசமா ரஃபாஹா வல் மீசான், அல்லாஹ்வுடைய அருளை பட்டியல் நீங்க ரஹ்மான 2 தடவை வாசி பாருங்க. 1-2 அருளா செஞ்சிருக்கிறான். ரஹ்மான் 2 அத்தியாயத்துக்கு பேரை வர வச்சிட்டு உள்ள பார்த்தா அவ்வளவு அருள். வசமா ரஃபாஹா, வானத்தை உங்களுக்கு மேலே உயர்த்தி, வல் மீசான், மீசானை தராசு அல்லாஹ் நிறுவி இருக்கிறான். தராசுன்னு ஒண்ணு இல்லாட்டி என்ன ஆகும்? ஒன்னு எடை போடுவதற்கு அல்லாஹ் தராசுன்னு ஒண்ணு நிறுவி இருக்கிறானே. இது எங்கேயாவது தராசு ஒண்ணு, சந்திர மண்டல தராசு உண்டுமா? தராசு வேலை செய்யுமா? செய்யாது. இன்னைக்கு 1 கிலோ ஒரு பொருள் இருக்கிறது. இந்த 1 கிலோ பொருளை நீங்க ஒரு 10,000 கிலோமீட்டருக்கு மேல கொண்டு போயிட்டீங்க, 100 கிராம் தான் இருக்கு. 1 கிலோ பொருள் நீங்க ஒரு 10,000 கிலோமீட்டருக்கு மேல வீட்டு போயிட்டீங்கன்னு வைங்களேன், அங்க என்ன இருக்காது? 1 கிலோ பொருள் 1 கிலோவா இருக்காது, 111 கிராம் இருக்கும் 10,000 கிலோமீட்டருக்கு போனீங்கன்னா. ஏன்னு கேட்டா ஈர்க்கக்கூடிய சக்தி குறைய 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 அதுக்கு எடை இல்லாம போயிடும். சரி, பூமிக்கு உள்ள போனீங்க, அடுத்த பூமியுடைய ஈர்ப்பு சக்தி தாங்க இடங்கிறது. மீசான்கிறது தராசுன்னா என்ன தெரியுமா? இந்த பொருளை என்ன வேகத்தில் இந்த பூமி இழுக்கிறது, அந்த இழுக்கிற போர்ஸை பொறுத்து தான் அதுக்கு எடை. மேல போக போக பூமியுடைய இழுவை குறைஞ்சு போயிடும். ஒரு காந்தம் கிட்டத்தில் உள்ள இரும்பை இழுக்கும், தூரத்தில் உள்ள இரும்பை லேசா அசைக்குமே தவிர இழுக்கிறாது. இப்படி ஆடுமே தவிர சரட்டு இழுத்துருமா? இழுக்காது. அந்த காந்தத்துடைய பவர் குறைய குறைய அதனுடைய அழுத்தம் குறைந்து விடும். நீங்கள் மேலே செல்ல 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 ஒவ்வொரு பொருளும் எடை குறைஞ்சிக்கிட்டே வரும். 10,000 20,000 கிலோமீட்டருக்கு போனீங்கன்னா உங்களுக்கு எடையே இருக்காது. மிதப்பீங்கல்ல, ஏன் மிதக்கிறோம்? நம்மளை கொண்டு அப்படியே அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு வந்துடலாம். மனுஷன் செத்து போயிருவோம் காத்து இல்லாம. வேற பொருளை இந்த மைக்கை கொண்டு ஒரு 10,000 20,000 கிலோமீட்டருக்கு மேல கொண்டு போய் போட்டா மைக்கை போட அப்படி நிற்கும். மைக்கை நிப்பாட்டினா செய்ய அப்படி நிற்கும்.
எதுவுமே இருக்காது, பூமி இருக்காது, அந்த இடத்துல எல்லாமே நிற்கும். அப்ப இழுக்கக்கூடிய சக்தி இருக்கிறதுனாலதான் தராசு எடையை காட்டுது. இங்க மட்டும்தான் நல்லா செட்டப் பண்ணி வச்சிருக்கான். பூமி கீழே போனா கூட எடை இருக்காதுங்க, எடை குறைஞ்சு போயிடும். பூமிக்கு மேல இந்த தர மட்டத்தில் மட்டும்தான் 1 கிலோ பொருளுக்கு 1 கிலோ எடை இருக்கும். உள்ளக போக போக எடை கூடுமாண்ட கூடவும் செய்யாது. உள்ளக போனாலும் குறையும், மேல போனாலும் குறையும். பூமிக்கு மேல போனாலும் அதனுடைய எடை சரியா தெரியாது. பூமிக்கு உள்ளக போனாலும் என்ன ஆகும்னு கேட்டா, அந்த ஈர்ப்பு சக்தி என்ன ஆகுதுன்னா, உள்ளக போறீங்கன்னு ஒரு கிணறுக்குள்ள, ஒரு கிணத்துக்குள்ள 1 கிலோ பொருள் அடி, ஒரு 30 அடி கீழே வைக்கிறீங்க. அந்த பொருளினுடைய எடை கண்டிப்பாக 900 கிராம் தான் இருக்கும். ஏன் இருக்கும்னு கேட்டா, அந்த பொருளை பூமியுடைய மேல் மட்டங்கள் இப்படி இருக்குது, அது அப்படி இருக்குது, 2 பக்கம் இருக்கிற காரணத்தினால் அதனுடைய எடை குறைஞ்சு போயிடுது. எங்கேயுமே ஒரே பக்கத்தில் இருக்கும்போது எடை கரெக்டான எடை இருக்கும். அப்ப இந்த மீசான்ங்கிற இந்த தராசுங்கிறத அளவு போட்டு உனக்கு வச்சிருக்காங்க அல்ல. இந்த பூமிக்குள்ள அங்க இங்க மட்டும்தான் அந்த மெஷர்மெண்ட் வேலை செய்யும். இதுக்கு தாண்டி மேல போனாலும் சரி, உள்ளுக்குள்ள போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, இந்த மீசான் கிடையாது. அது ஒரு பாக்கியமாக தான் சொல்றான். ஒசமா ரஃபாஹ, வானத்தை ஒசத்தி மேல ஆக்கி என்ன பண்றான், எல்லாத்தையும் தட்டுறான். இன்னைக்கு சூரியன்ல இருந்து காந்த புயல் அடிக்குதுங்கிறான். சூரியன்ல அடிக்கிற காந்த புயல் இங்க வந்தா என்ன ஆகுதுங்கிறான். சூரியன்ல அடிக்கிற காந்த புயல்லாம் பூமிக்குள்ள வர இயலாது. ஏன் வர இயலாது? அங்கங்க ஓசோன் படலத்தை நிப்பாட்டி ஃபைட் பண்ணி விரட்டி அடிச்சிருது. சேட்டலைட் அதை தான் போய் சேதப்படுத்த முடியுமே தவிர பூமிக்குள்ள ஒண்ணு பண்ண முடியல. அங்க வரக்கூடிய காந்த புயல்கள் ஏன் பண்ண முடியல என்று கேட்டா, வசமா சக்ஃபன் மஹ்பூதா, பாதுகாக்கப்பட்ட கூரையாக உங்களுக்கு வானத்தை அமைத்திருக்கிறோம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதுதான் எல்லாத்தையும் விண்கற்களை தடுக்குது. மேல இருந்து வீசப்படக்கூடிய விண்கற்கள், எரி நட்சத்திரங்களை எல்லாம் அப்படி பஸ்பமாக்கக்கூடிய ஒரு கூரையை, கண்ணுக்கு தெரியாத கூரையை என்ன செஞ்சிருக்கான் அல்லாஹ் போட்டு வச்சிருக்கான். இப்படி ஏராளமான நம்ம வாழ்வதற்காக வேண்டி அவன் பண்ணி இருக்கிற இந்த செட்டிங்ல பாத்தீங்கன்னு எல்லாம் ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கு. அந்த மாதிரியான அருட்கொடைகள் எல்லாம் பட்டியல் போட்டு 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 அல்லாஹ் என்ன செய்யறான். சூரத்து ரஹ்மான் ஒரு விளக்கும் போது நீங்க பாத்துக்கலாம். ஒரு தடவை ரஹ்மானுக்கு விளக்க உரை நடத்தி இருக்கிறோம். சூரத்து ரஹ்மானுக்கு நினைஞ்சிருக்கிறோம். அதுல அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் என்னென்ன இருக்குது என்பதற்கான விளக்க உரை ஏற்கனவே பலமுறை நடத்தி இருக்கிற காரணத்தினால இதை விளங்கிருங்க. இவ்வளவு அருட்கொடைகள் செஞ்சிருக்கிறான். இப்படி அல்லாஹ்வுடைய அருள், நம்ம திங்கிறது அருள், நம்ம குடிக்கிறது அருள். ஒரே ஒரு நெல்லை போடுறீங்க, அந்த ஒரு நெல்லு 1000 நெல்லை ஆவாட்டி நம்ம வாழ முடியுமா? ஒரு நெல்லு தானே பூமியில புதைக்கிறோம். ஒரு நெல்லை புதைச்சு விட்டு அது வளர்றதுங்கிற ஒரு ஆற்றல் அல்லாஹ் கொடுக்காட்டி என்ன ஆகும்? இதுக்கு மட்டும் எல்லாம் 4 நாள் எடுத்துக்கிறாங்க. இந்த பூமி எல்லாம் 6 நாள்ல படைச்சுங்கிறான. இந்த பூமியை படைப்பதற்கும் பூமிக்கு உள்ள சில செட்டிங்கள் பண்ணுவதற்கும் கத்தர பீஹா அக்வாத்தகா, அதுல உள்ள உணவு ஏற்பாடுகளை நான் செய்வதற்கு அதுக்கு என்ன அர்பா தையாம்ங்கிறான். 4 நாட்களை நான் எடுத்திருக்கிறேன் அப்படிங்கிற. அந்த பூமியை படைப்பதற்கும் பூமிக்கு உள்ள பல செட்டிங்கள் எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறான். அந்த என்ன செட்டிங்? அது ஒரு நெல்லை போடுறீங்க, இந்த நெல்லை போட்ட உடனே இந்த நெல்லு என்ன செய்யுதுன்னு கேட்டா, பூமியில உள்ள சேறு, களிமண், கூளம், குப்பை, தண்ணி, சாக்கடை எல்லாத்தையுமே அது நெல்லாக மாற்றுது. இந்த நெல்லுடைய விதை என்ன செய்யுதுன்னு கேட்டா, பூமியில உள்ளதெல்லாம் உறிஞ்சு எதை உறிஞ்சுதுங்கிறீங்க? சாக்கடை உறிஞ்சுது, களியை உறிஞ்சுது, களிமண்ணை உறிஞ்சுது, அதுல உள்ள புழு பூச்சி என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் அப்படி அரைச்சு திண்டு விட்டு அது நெல்லாக மாத்துகிறது. இந்த செட்டிங்கள் எல்லாம் இங்க மட்டும் பண்ணி வச்சிருக்கான். பூமிக்குள்ள நினைஞ்சிருக்கான், பண்ணி வச்சிருக்கான். அப்ப இந்த பூமிக்குள்ள உணவு ஏற்பாடுகளுக்கு மாத்திரம் 4 நாள் எடுத்து நான் ப்ரோக்ராம் பண்ணி இருக்கிறேன் அல்லாஹ் சொல்றான். இதை விட பெருமாண்டமான சூரிய சந்திரனுக்கு எல்லாம் சேர்த்து 2 நாள் தான். இந்த பூமியில தான் உலக ஏற்பாடு பண்ணிருக்காங்க அல்லாஹ். பூமியில மட்டும், பூமி சின்னதா இருக்கலாம் சைஸ்ல, அண்டத்தோட ஒப்பிடும்போது அகிலத்தோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பூமிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. நம்ம இந்த மொத்த இந்த கட்டடத்துக்குள்ள ஒரு கடுகு இருக்குல்ல, அந்த கடுகை 1,00,000 துண்டு ஆக்குனா எவ்வளவு பெருசா இருக்கு? அதை கொண்டு போட்டால் என்ன சைஸ்? அதான் பூமி. இந்த மொத்த அந்த வெளியில உள்ள சூரிய சந்திரன் இந்த பிரம்மாண்டத்தோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த மொத்த ரூமுக்குள்ள, இந்த மொத்த அரங்கத்துக்குள்ள ஒரு கடுகு இருக்க, அந்த சைஸ் கூட கிடையாது பூமி. கடுகளும் லட்சத்துல ஒரு சைஸ் தான். ஒண்ணுமில்லாத இந்த பூமி கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா, சூரியனோட ஒப்பிடும்போது, இன்னும் கோள்களோட ஒப்பிடும் பொழுது, அந்த சராசங்களோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இது ஒன்னுடையுமே வராது. இந்த ஒரு அற்பமான பொருளை நம்ம வாழ்வதற்கு தேர்ந்தெடுத்து இதுல எக்கச்சக்கமான புரோகிராம்களை, செட்டிங்களையும் பண்ணி தான் அளவற்ற அருளாளன் என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறான். இது ஒரு தனி விஷயம். இது போக நம்ம அதுக்கெல்லாம் வர வேண்டிய, நம்ம சாப்பிடுற சாப்பாடெல்லாம் திங்கி அல்லாஹ் சிந்திக்க சொல்றான். நீ சாப்பிடுற, நீ பாட்டுக்கு திண்டு வந்துடுற, சோத்துல உட்கார்ந்துருக்கும் ஒரு நாள் செஞ்சு பாத்தியா? அது எப்படி இவ்வளவு ஒரு நெல் எப்படி இத்தனை அரிசியா வந்துச்சுன்னு யோசிச்சு பாத்தியா? ஒரே ஒரு புளிய மூட்டை தானே போடுற, அது எப்படி இவ்வளவு பிரம்மாண்டமான புளிய மரமாகி
அவ்வளவு புளியல் கிலோ கணக்கில் விற்கிற அளவுக்கு எப்படி வந்து யோசிச்சு பார்த்தியா? அப்புறம் ஐத்துமா தகருதும், நீங்கள் பயிர் செய்வதை பற்றி என்றாவது சிந்தித்து பார்த்தீர்களா? ஆந்தும் தசரவுணவு அம்னகுணு ஜாரிவுன், நீங்கள் உற்பத்தி செய்கிறீர்களா நாம செய்கிறோமா நல்லா கேட்கலாம். நம்ம பாட்டு கொண்டு லேசிட்டு வந்துடுறோம். அதுக்குள்ளதான் அவ்வளவு கலர்கள் உள்ள வச்சு, அந்த களிமண்ல ஏதாவது கலர் இருக்குதா? ஊத்துற தண்ணியில கலர் இல்லை, அந்த களிமண்ல இந்த பச்சை கலர் இல்லை, அந்த புளிய மூட்டை விதையிலே பச்சை கலர் இருக்கா? பச்சை கலர் இல்ல. இலை வருது, புளிய இலை பச்சை சேர்ந்து வருது. இந்த கலர் எங்க ஊழல் கலர் எங்க இருக்கு? ஒரு சாயம் எங்க வச்சிருக்காங்கல்ல, ஒரு சாயத்தையும் காணலாம், எதுவுமே பச்சையா இல்லை. ஆனா அதுல உள்ள பச்சை சேர்ந்து வருது. கனிகள் சொக்க வேர்ந்து தக்காளி பழம் வருது. எது சிகப்புல ரத்தத்தை ஊற்றி உற்பத்தி பண்ணீங்க. அதுக்கு ஊத்துற தண்ணி சிவப்பு கிடையாது, மண்ணு சிவப்பு கிடையாது, அதோட விதை சிவப்பு கிடையாது, அது சாப்பிடுற இந்த சேரு சகதி களிமண் எதுவுமே சிவப்பு கிடையாது, போடுகிற உரம் சிவப்பு கிடையாது, ஒண்ணுமே சிவப்பு கிடையாது. அந்த சிவப்பு அந்த கலர் எங்க இருந்து வருகிறது? இனிக்குது. என்ன இனிக்குது? தண்ணியை கொண்டு ஊத்துனா, ஒரு வெட்டு விதை நட்டுனா கரும்பு இனிக்குது. அப்படியே எவ்வளவு சீனி வேணும்? அது யார் பண்ணி சீனி ஊத்தணும்? இனிப்பு தண்ணியா ஊத்தணும்? பக்கத்துல ஒரு புளிய மரம் வைக்கிறோம், ஒரு பக்கத்துல வந்துகிட்டு மாதுளை மரம் வைக்கிறோம். இதுக்கு ஊத்துற தண்ணி அதுக்கு ஊத்துற தண்ணி ஒண்ணுதான். இது எடுத்துக்கொள்ளக்கூடிய சூரிய வெளிச்சம், அது எடுத்துக்கொள்ளக்கூடிய சூரிய வெளிச்சம் ஒண்ணுதான். அதுக்கு திங்கக்கூடிய பூமியிலிருந்து இருக்கக்கூடிய உணவும், இது எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு உரமும் ஒண்ணுதான். காற்று ஒண்ணுதான், ஆக்சிஜன் ஒண்ணுதான். இதுல வர்றது இருக்குது, அதுல வர்றது குடிக்குது. எல்லாம் ஒண்ணுதான். ஒரு இடத்துல நமக்கு நடக்குது. அப்படியெல்லாம் சொல்லி காட்டுறான் குரான்ல. ஏண்டா பக்கத்துல இருக்கு, ஒரே தண்ணி ஊத்துற, ஒரே காத்து, ஒரே வெளிச்சம், ஒரே விதமான சக்திகளை உட்கொண்டு ரெண்டு செடிகள் வளர்கிறது. இது இனிக்குது, அது புளிக்குதுன்னா அந்த சின்ன விதைக்குள்ள அவ்வளவு புரோகிராம் நான் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த சின்ன ஆலமரத்து விதைக்குள்ள அவ்வளவு புரோகிராம் பண்ணி வச்சிருக்கிறேனே, அதான் நம்ம வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்குது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி கஜகமா பண்ணி வச்சிருக்கான். அதை பேச போனோம்னு சொன்னா அது ஒரு ரமலான் பத்தாது, ஒரு வருஷம் பத்தாது. அல்லாஹ்வுடைய அருள் அவனே சொல்லிவிடான். அல்லாஹ் இந்த உத்து நியமத்துல்லாஹி லா துஹ்ஸுஹா, என்னுடைய அருளை நீங்க என்ன பாத்தீங்கன்னா உங்களால முடியாது. சும்மா ஓரளவு சொல்லிட்டு போயிருந்தமே தவிர பாரு அல்லாஹ்வுடைய லிஸ்ட் போட்டு காட்டலுமா? நீ போட்டு உன் லைஃப் பூரா எழுதினாலும் எழுதி வந்துகிட்டே இருக்காது, அது முடிவே இருக்காது. அந்த அளவுக்கு நான் அருள் செஞ்சிருக்கேங்கிறான். இது ஒரு பக்கம் ஆச்சா? அதை விட இந்த ஒரு எந்த அருளை நம்ம சிந்திக்காம இருக்கணும் அந்த அருள்களை பத்தி பார்ப்போம். இந்த அருள்கள் எல்லாம் வந்து சில மணிக்கு எல்லாம் தெரிஞ்சு நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அல்லாஹ் செய்திருக்கிற வேற அருள் என்னன்னு கேட்டா, இந்த மனிதனுக்கு இவ்வளவு வசதிகளையும் செய்யும் பொழுது மனிதன் அல்லாஹ்வுக்கு நன்றி மறக்கிறான், தப்பு செய்யறான், அல்லாஹ்வுடைய கட்டளை மீறுகிறான், சொல்லி கேட்க மாட்டேங்கிறான். அப்ப அந்த மாதிரி நடக்கக்கூடிய நேரத்தில் அவனுக்கு கோவம் வரணும். அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, நமக்கு டைம் தர்றான் பாருங்க, அதை ஒரு பெரிய அருளாக சொல்லி காட்டுறான் திருமறை குர்ஆன்ல. 18:58 எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா 16, 61, 33, 45 அதுல எல்லாம் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, வலவு யாஹிதுல்லாஹு நாஸ பிமா கஸபு, மனிதர்களை அவர்கள் செய்கிற செயலுக்காக அல்லாஹ் தண்டிப்பதாக இருந்தால் மா தரக அலா ظهرها من دابة, பூமியுடைய மேற்பரப்புல ஒரு ஜீவனை விட்டு வைக்க மாட்டான், அழிச்சு நாசமாக்கிடுவான். என் சொல்ல எவனா கேட்கிறீங்களா? அல்லாஹ்கிறான். எவனாச்சும் 100% கேட்கிறீங்களா? நல்லவன் சொல்றவன் அதை கொண்டு கருத்து என்ன? 100% அர்த்தமா? ஒருத்தர் உள்ளதில் மகான் சாலிஹான் நல்லடியா இருக்கிறோம், நல்லடியா கொண்டு கருத்து என்ன? 90% நல்லா இருக்கான்னு அர்த்தம், 75% நல்லா இருக்கான்னு அர்த்தம், 25 தப்பு குறைவா இருக்குன்னு அர்த்தமே தவிர தப்பே இல்லாத ஒரு நல்லவன் இருக்கிறோமா? நம்ம யாராச்சும் பொய் சொல்லாம இருக்கிறோமா, புறம் பேசாம இருக்கிறோமா, கிண்டல் பண்ணாம இருக்கிறோமா, ஏமாத்தாம இருக்கிறோமா, மோசடி செய்யாம இருக்கிறோமா, கோல் சொல்லாம இருக்கிறோமா, என்ன செய்யாம இருக்கிறோம்? அவனால ஏண்ட அளவுக்கு தப்பு பறக்கத்தை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறான். அப்ப நல்லவன் ஒருத்தனை சொல்வதற்குரிய அளவுகள் என்னன்னு கேட்டா, மற்றவங்களோட கம்மியா தப்பு செய்யறான்னு அர்த்தம். நல்லவனுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, தப்பே செய்யாதவன் அர்த்தம் கிடையாது, மற்றவங்களோட கம்மி, இவன் கம்மியா தப்பு செய்யறான், அவன் நல்லவங்கிற அளவுக்கு தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப அவனுக்கு எவ்வளவு கோவம் வரணும்? ஒரு முதலாளி வேலை சொல்றா 100% வேலை பார்த்தா சம்பளம் கொடுப்பான். இந்த முதலாளிகிட்ட எவன் 100% வேலை பார்க்கிறோம்? அவன் சொல்லக்கூடிய 100 கட்டளையில 75 புறக்கணிக்கிறோம், 25 புறக்கணிக்கிறோம். இது அளவுகள். 75 புறக்கணிக்கிறோம் கெட்ட வாங்குறோம், 25 புறக்கணிச்சா நல்ல வாங்குறோம். அப்ப இவ்வளவு அல்லாஹ் கோவம் வர்றவா இல்லையா? அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, நீங்க செய்யற செயலை நான் எஜமானனா இருந்து நான் எஜமான் ரப்புல் ஆலமீனை காட்ட நினைச்சேன்னு வைங்க, ஊர்மையை தர மாட்டேன். நான் ரப்புல் ஆலமீனா இருக்கிறதுனால நான் யாரா எஜமான், ஏன் கட்டளைக்கு நீ மீறியான்னு சொல்லி ஒவ்வொருத்தன் ஒரு கட்டளை ஒரு நாளைக்கு மீறும் ஒரு மீறி கொடுத்தான்னு சொன்னா நம்ம கைது என்ன வருது? அவன் என்ன பண்றான்? ரப்புல் ஆலமீனை பேலன்ஸ் பண்றதுக்கு ரஹ்மான்ங்கிற ஒரு அணிகலனை சூட்டிக் கொள்றான். அடே ரப்புல் ஆலமீன் மட்டும் இல்லடா, எனக்கு முடியும், செய்ய மாட்டேன். ரப்புல் ஆலமீன்ங்கிற வகையில எனக்கு என்ன வேண்டாலும் செஞ்சிருவேன், ஆனா செய்வேன்னா நான் செய்ய மாட்டேன், ரஹ்மானா இருக்கிறேன். அதான் இங்க சொல்றான் 33, 45 சொல்றான், உலவு யாஹிதுல்லாஹு நாஸ பிமா கஸபு, மனிதர்களை அவர்கள் செய்கிற செயலுக்காக அல்லாஹ் தண்டிப்பதாக இருந்தால் மாத்தரக்க அலா ظهرها من دابة, ஒரு ஜீவனையும் இந்த பூமியின் மேற்பரப்பிலே வசிக்க விட்டிருக்க மாட்டான்.
வலாக்கின் யஹிருஹும் இலா அஜலின் முஸம்மா, குறிப்பிட்ட தவணை வரை அவர்களுக்கு அவகாசம் தருகிறான். திருந்துறியான்னு பார்க்கிறேன். இந்த இளம முறுக்குல ஆட்டம் போடுறப்போ கொஞ்சம் தகுந்த குணம் செய்ய மாட்டியா? ஒரு புள்ள குட்டி பிறந்தோன்னு செய்ய மாட்டியா? ஒரு கல்யாணம் பண்ண திருந்த மாட்டியா? ஒரு பேரம்பத்தி எடுத்தமா திருந்த மாட்டியா? போ பார்த்து கொஞ்சம் டைம் தரணும் போ. அன்னைக்கே பிடிச்ச அன்னைக்கே பைசல் பண்ண எல்லாம் நரக வயசு தான். ஒருத்தவங்க சொல்றது போக மாட்டான். அவன் என்ன பண்றான்? ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் அவகாசம் தர்றான் பாருங்க. இது அவனுடைய ரப்புல் ஆலமீன்ங்கிற சிவத்தோட ஒப்பிடும்போது கூடுதலான அளவு இல்லாத அருள். அவனுக்கு எல்லாம் செய்ய முடியாத ஒருத்தன் விட்டு கொடுத்துட்டு போயிடலாம். என்ன வேண்டாலும் செய்ய முடியுங்கிற இடத்துல உட்கார்ந்து கொண்டு போயிடுபடா அப்படின்னு சொல்லி அலட்சியமா விடுறான் பாருங்க. அது ஒரு பெரிய கிஃப்ட். அதே மாதிரி எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா 16:69 சொல்றான், உலவு யாஹுல்லாஹு நாஸ பிظுல்மிஹிம், மனிதர்களை அவர்கள் செய்கிற அநியாயத்திற்காக வேண்டி அல்லாஹ் பிடிப்பதாக இருந்தால் மாத்திரக்க அலைஹா மின் தாபத்தின், ஒரு ஜீவனையும் விட்டு வைத்திருக்க மாட்டான். அநியாயம் எல்லாரும் அநியாயம் தான் செய்றீங்க, ஒருத்தன் கூட அநியாயக்காரன் இல்லாம இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு அல்லாஹ் கோபம் வருது. ஆனால் அந்த கருணை தடுக்குது. கோபம் வருது அவனுக்கு, கருணை தடுக்குது. டைம் கொடுப்போம் நம்ம அடியான் தானே, பாப்போம் நாளைக்கு திருந்துவான், நாளைக்கு திருந்துவான், இன்னொரு 1 மாசம் கொடுத்து பார்ப்போம், 5 வருஷம் கொடுப்போம் என்று அல்லாஹ் விட்டு வைத்திருக்கிறான் என்பதை இந்த வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்படி நமக்கு அளவு கடந்த அவகாசம். இப்படிலாம் எவன் அவகாசம் தர மாட்டான். திருந்துறதுக்கு சான்ஸ் கொடுத்தா 2 நாள் உன்னை பார்ப்பேன், 2 நாள் ஒழுங்கா நடந்தா நட, இல்லாட்டி தொலைஞ்சு போய் அப்படிதான் சொல்லுவோமே தவிர ஒரு 25 வருஷம் உன்னை பார்ப்பேன் இப்படி எவனா அவகாசம் கொடுப்போமா? அவன் கொடுக்குறானுங்க. 60 வருஷம் கொடுக்குறான், 50 வருஷம் கொடுக்குறான். திருந்துவதற்கு கொடுக்குற அவகாசம் ரொம்ப ஓவரா இருக்கு. அதனால அளவற்ற அருள்கிறோம். இந்த மாதிரி யாருமே கொடுக்க மாட்டோம். அவன் கொடுக்கறது நமக்கே ஜாஸ்தியா தெரியுது. எவ்வளவு கொடுக்குறான் என்று நம்மளே நினைக்கிற அளவுக்கு என்ன செய்யறான்? ஓவராக அவகாசம் கொடுக்கறதுனால அவன் அளவற்ற அருளாளனாக இருக்கிறான். அதே மாதிரி இப்ப ஒரு மனுஷன் இருக்கிறான், அளவற்ற அருளுக்கு ஆதாரத்தை பாருங்களேன். ஒரு மனிதன் இருக்கிறான், அவனுடைய பொண்டாட்டிக்காக வேண்டி அவனுடைய பிள்ளைக்காக வேண்டி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான். இதுல எதுக்காக சம்பாரிச்சு பிள்ளைகளுக்கு இது அல்லாவுக்காக செய்யறான்? அல்லாஹ் இல்லைங்கிறவன் இதான் செய்யறான். இவன் அல்லாவுக்காக இதை செய்யல. பொண்டாட்டிக்கு சோறு கொடுக்கறது அவனுடைய சுயநலத்துக்காக கொடுக்கறான். பிள்ளைகளை கவனிக்கிறது அவனை நாளை கஞ்சி ஊத்துவாங்கிற ஒரு சுயநலத்துக்காக வேண்டியோ அவனுக்கு இருக்கிற பாசத்துக்காக செய்யறான். இது இறை பக்தியின் காரணமாக இந்த காரியங்களை யாரும் செய்வதில்லை. ஏன் இறை பக்தி காரணம் இல்லைன்னு சொல்ல கேட்டா, இறைவனை இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களும் அவன் பொண்டாட்டி தெருவில் விடல. இறைவனை இல்லைன்னு சொல்லக்கூடியவனும் அவன் பிள்ளைகளை தெருவில் விட்டுல, அவனுக்கு கவனிக்கிறான். நாய் விட மாட்டேங்குது அதனுடைய பிள்ளைய, பால் கொடுக்குதா இல்லையா? மிருகங்கள் கூட தன்னுடைய பிள்ளைகளை கவனிக்குது. இதுக்கு பக்தி காரணம் கிடையாது. இதுக்கு ஏதாச்சும் அல்லாஹ் கூலி தரணுமா? என் பிள்ளைக்கு நான் சோறு கொடுத்ததுக்காக வேண்டி பரிசு தரலாமா? ஒரு சஜிதா செஞ்சதுக்கு பரிசு இருந்தா அது நியாயம். ஒரு சுப்ஹான் அல்லாஹ் சொன்னதுக்கு கூலி இருந்தா அது நியாயம். நான் என் பொண்டாட்டிக்கு சோறு கொடுத்ததுக்காக இது என்ன? அவன் கொடுக்குறாங்களாம். உன் பொண்டாட்டிக்கு நீ கொடுக்கிற சோத்துக்கு நான் உனக்கு கூலி தரேன்டாங்கிறான் அல்லாஹ். அப்ப அல்லாஹ் என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா அன்ஃபக ரஜுலு அலா அஹ்லிஹி யஹ்தஸிபுஹா, ஒரு அடியான் ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்தாருக்காக வேண்டி அவன் செலவிட்டானேயானால் அல்லாஹ்விடத்துல நன்மையை நாடி, யா அல்லாஹ் நான் என் முன்னாடி தான் கொடுக்கிறேன், நீ கேள்வி கேட்பேங்கிறத பயந்து கொண்டு நான் கொடுக்கிறேன், இது ஒரு நியாயம் செலுத்தணுமா இல்லையா, அதுக்கு தான் நான் கொடுக்கிறேன் அப்படின்னு நினைத்து கொண்டு செலவழித்தானேயானால் ஃபஹுவ லஹு ஸதகா, அது கூட அவனுக்கு ஒரு நல்லறமாக இறைவனிடத்தில் பதிவு செய்யப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. புகாரியில் 55வது ஹதீஸ், 4006வது ஹதீஸ், 5351வது ஹதீஸ், இதை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ ஒரு கவள உணவை உன் மனைவியுடைய வாயில் ஊட்டி விடுகிறாய், அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி. லேசா என்ன செய்யறான் அல்லாஹ் அருள் தருவதற்கு? என்னத்தை மாத்தி கேட்கிறான்? எல்லாரும் தான் ஊட்டி விடுறான் பொண்டாட்டிக்கு, எல்லாருக்கும் கூலி தர மாட்டான். ஊட்டி விடும் பொழுது இறைவா நீ மனைவியரை ஒழுங்கா நடத்தணும்னு நீ கட்டளையிட்டு இருக்கிறாய், அதுக்காக நான் இதை செய்யறேன் அப்படின்னு எண்ணத்தை கொஞ்சம் அப்படி சின்ன சேஞ்ச் பண்ணிக்கணும். எண்ணத்தை மட்டும் மாத்திக்கிட்டோம்னு சொன்னா அல்லாஹ் என்ன செய்யறான்? என்னமோ தொழுகை மாதிரி நோம்பு வச்ச மாதிரி நம்ம சுயநலத்துக்கு பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? இந்தாடா பெருசு அப்படிங்கிறான். அப்ப நம்ம மனைவிக்கு நம்ம ஒரு கவலை உணவை ஊட்டுவோம் சொன்னா அதுக்கு பரிசு தர்றேன் அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா என்ன அருள்? யாரா செய்யறாங்களா? உன் முன்னாடி சேலை எடுத்து கொடுத்தீங்களா, இந்த 500 ரூபாய் வேணா தருவானா? நீங்க உங்க முன்னாடி சேலை எடுத்து கொடுத்துட்டிய, ஒரு ஆள் பார்த்து செய்யறாரு, உன் முன்னாடி சேலை கொடுத்தீங்களா, இந்த 5000 ரூபாய் வச்சுக்க, எவனாச்சும் தருவானா? தந்தா லூசுமோ அப்படி சொல்றவங்க எல்லாம் என்ன செய்யறான்? அவன் என்ன செய்யறான்னு கேட்டா, எனக்கு பயந்து செஞ்சேன் அதனால இந்த வாங்கிக்க அப்படின்னு சொல்றான்னா இந்த அருளை எங்க போய் சொல்றதுன்னு? இது அளவற்ற அருள். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது ஹத்தாமா தஜாலு ஃபீ ஃபமி இம்ராத்திக, உன் மனைவியுடைய வாயில் ஒரு கவள உணவை ஊட்டுகிறாயே
அது உட்பட உன் குடும்பத்திற்காக அல்லாஹ்வின் திருப்தியை நாடி எது செலவிட்டாலும் அது உனக்கு மறுமையில் பயன் தரக்கூடிய நன்மையாக மாறும் என்று சொன்னார்கள். புகாரியில 56, 1296, 2742, 3936, 4409, 5354, 5668, 6373, 6733 இந்த ஹதீசுகள்ல எல்லாம் உன் மனைவியுடைய வாயில் ஒரு கவலை உணவை ஊட்டினாலும் அதுக்கு கூலி தரக்கூடிய அளவற்ற அருளாளனவன் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மானியத்தை, அளவற்ற அருள் தன்மையை அப்படி விளக்குகிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு தர்மம் செய்யுங்க, அடுத்தால கவனிங்க, உங்களுக்கு செல்வத்தை தர்றது உங்களுக்கு அல்லாஹ் தரல, அடுத்தால கொடுக்கறது தான் அல்லாஹ் தர்றான், அதனால நீங்க என்ன செய்யுங்க, எதையாவது நீங்க தர்மம் செய்யுங்க, ஒண்ணும் இல்லாட்டா கூட உலக சிட்டி தம்ரா, ஒரு பேரிச்சம்பளம் துண்டையாவது தர்மமா செய்யுங்க. கோடீஸ்வரர் தான் தர்மம் செய்யணும் இல்ல, எனக்கு ஒரு நாளைக்கு 10 ரூபா வருமானமா 50 காசு தர்மம் செய்யும். 10,000 ரூபாய் வர்றவன் வந்து 1000 ரூபாய் தர்மம் செய்யிட்டேன், 50 அவன் 10 ரூபா வருமானம் வருதா, நான் கொடுப்பா. ஒரு பேரிச்சம்பளம் தான் 10 பேரிச்சம்பளம் கிடைக்குதா, ஒரு பேரிச்சம்பளத்தை கொடு, பாதியை கொடு, ஒரு பேரிச்சம்பள துண்டை கொண்டாவது நீ என்ன செய்ய தர்மம் செய்யும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு கேட்டா, மறுமையில போய் நிப்பான் மனுஷன், இந்த பக்கம் பார்த்தா நரகம், அந்த பக்கம் பார்த்தா நரகம், ஒண்ணும் வழி இருக்காது. அப்ப நீங்க அப்ப சொல்றாங்க, நீங்க நரகத்தை இத்தக்குன்னார, நரகத்தில் நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள், உலவு பிஷிக்கி தம்ரா, ஒரு பேரிச்சம்பள துண்டை கொடுத்தாவது நரகத்தை தப்பித்துக் கொள்ளுங்கள். தர்மம் தான் நரகத்தில் நம்மளை காக்கும், வெறும் தொழுகை நம்ம மாத்திரம் காக்காது, நம்மள்ட்ட இருக்கிறதுல எதையாவது கொடுக்கணும், நம்மளுக்கு இயன்ற அளவுக்கு என்ன செய்யணும், அடுத்த ஆள் கொடுக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் இவ்வளவு வலியுறுத்தி சொல்றாங்க. அப்ப அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் என்ற ஒரு சஹாபி, ஆரம்ப காலத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முதல் முஸ்லிம்கள்ல உள்ள ஒரு ஆள், அலி, அபூபக்கர், ஹதீஜா நாயகி மாதிரி அந்த சீனியர் முஸ்லிம்ல ஒரு ஆள் யாரு, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத். அந்த இப்னு மஸ்ஊத் அவர்கள் வந்து ரொம்ப வறுமை, இப்னு மஸ்ஊத் வந்து ரொம்ப வறுமையில் இருக்காரு மதீனாவுக்குள்ள போன பிறகு. அவங்க மனைவி கொஞ்சம் வசதியான ஆளா இருக்கிறாங்க, அவங்க மனைவி ஜைனப் வந்து ரொம்ப வசதியா இருக்கிறாங்க. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த தர்மத்தை பத்தி சொன்ன உடனே அந்த ஜைனப் வந்து என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இதுக்கு விளக்கம் கேட்கணும் அப்படின்னு போய் ஜைனப் வந்திருக்கிறேன்னு சொல்லுங்கன்றாங்க. எந்த ஜைனப், ஐயோ ஜயானிக்கு எந்த ஜைனப் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க. இப்னு மஸ்ஊதுடைய மனைவி ஜைனப் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி விட்டோன்னே வர சொல்லுங்க, என்ன மேட்ருன்னோடனே, நான் கொஞ்சம் அல்லாஹ் எனக்கு வசதி தந்திருக்கிறான், என் கணவருக்கு ஒரு வசதியுமே இல்லை, நான் என்னுடைய வசதி என் கணவருக்காக நான் கொடுக்குறேன், என்கிட்ட உள்ள சொத்துல இருந்து இந்தாங்க இந்த மாசம் 1000 ரூபாய் வச்சுக்கிறேன், இந்த மாசம் 2000 ரூபாய் வச்சுக்கிறேன் என்று என்ன செய்யறேன், அந்த மாதிரி நிலையில ஆக்கி வச்சிருக்கேன் அந்த காலத்திலேயே, அப்படி நான் கொடுக்கிறேன், இதுக்கு எனக்கு ஏதாச்சும் கூலி கிடைக்குமா, நீங்க தர்மம் செய்ய சொல்றிய, அவனுக்கு இவனுக்கு கொடுக்கறத விட ஏன் புருஷன் அவனுக்கு இல்லாம இருக்கிறாரு, அவரே பிச்சை வாங்குற லெவலில் இருக்கிறார், நான் என்ன பண்றது, அவர் நல்ல வசதி இல்லாம ஆகி விட்டானே, அப்ப எனக்கு வசதி எல்லாம் தந்திருக்கிறான். வசதினா என்ன, தாய் தகப்பன் எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க, சொத்து பத்திரம் எழுதி வச்சிருந்திருப்பாங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் வசதியா இருக்கிறாங்க. அப்ப அப்படி கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாம் லஹா அஜ்ரானி, 2 கூலி இருக்கு, மற்றவங்களுக்கு 1 கூலி தான், உனக்கு எத்தனை கூலி இருக்கு, 2 கூலி, ஒன்னு அஜ்ருல் கராபத்தி வ அஜ்ரு சதகத்தி, ஒன்னு உறவினரை அனுசரித்த கூலி, சொந்தத்தை அனுசரிக்கிறீல அதுக்கு ஒரு கூலி, தர்மம் செஞ்ச கூலி சேர்த்து கிடைக்குங்கிறாங்க. இதுக்கு ஏன் எல்லாம் கூலி தரணும், ஒரு மனைவி தன்னுடைய புருஷனுக்கு ஒரு கஷ்டமான நேரத்தில் உதவுறதுக்கு எல்லாம் கூலி தரணுமா, இது எல்லாரும் செய்யறாங்களே, இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாத மக்கள் செய்யறாங்களே, இஸ்லாமே இல்லைன்னு சொல்லக்கூடிய மக்கள் செய்யறாங்க, மாற்று மதத்துக்காரங்க செய்யறாங்க, புருஷனுக்காக வேண்டி தாலியை தவிர அம்பட்டையும் கலட்டி கொடுக்கக்கூடிய பெண்களை நீங்க சர்வசாதாரணமா பார்க்கறீங்க, உங்களுடைய இயல்புல உள்ளது, இதுக்காக வேண்டி எல்லாம் இது கூலி தரணும், அளவற்ற அருளாளனா இருக்கிறதுனால தர்றான், செயலுக்கு அவலாம் தரல. இந்த சாதனை அல்லாஹ் எனக்கு எவ்வளவு பெரிய வணக்கத்தை புரிந்து விட்டாய், என்ன வணக்கம் இது, உன் புருஷனை நீங்க கவனிச்சு அல்லாவுக்கு என்னங்கிற, அல்லாவுக்கு ஒரு 4 ரக்காத் தொழுதா அதுக்கு ஏதோ சொர்க்கம் தந்தா ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்லலாம், நீ உன் புருஷனை நீங்க கவனிச்சதுக்காக வேண்டி அல்லாஹ் இதுக்கு கூலி தரணும். புருஷன் பொண்டாட்டியை கவனிச்சாலும் கூலி, பொண்டாட்டி புருஷனுக்கு கவனிச்சாலும் கூலி. பாருங்களேன், புருஷன் பொண்டாட்டிக்கு கவலை உணவு கொடுத்து அதுக்கு கூலிங்கிறாங்க, பொண்டாட்டிக்காரி புருஷனுக்கு வசதி இருக்குங்கிறதுனால அவ ஏதாவது ஹெல்ப் பண்ணான்னு சொன்னா அதுக்கு கூலி, டபுள் கூலிங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனக்கு 2 கூலி கிடைக்கும் போ அப்படின்னு சொல்ற புகாரியில 1466வது ஹதீஸ்ல அதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெத்த பிள்ளைக்கு செலவு செய்யறது கூட தர்மம் ஆகுதுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி உம்மு சலமா உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த உம்மு சலமாங்கிறவங்க வந்து ஏற்கனவே அபு சலமாங்கிறவருக்கு வாழ்க்கைப்பட்டிருந்தாங்க, அபு சலமாவுடைய மனைவியா இருந்தாங்க.
அபு சலமா இறந்து போயிட்டாரு. அபு சலமா இறந்தவொடனே அவங்களுக்கு சலமான்னு ஒரு புள்ள, சலமான்னு புள்ள இருந்ததுனால அபு சலமான்னு பேரு. சலமாவுடைய வாப்பா, சலமாவுடைய உம்மா, உம்மு சலமான்னு சொன்னா சலமா என்பவருடைய அம்மான்னு அர்த்தம், அபு சலமான்னு சொன்னா சலமாவுடைய அத்தான்னு அர்த்தம். இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த குழந்தை சலமா. இந்த சலமாங்கிற குழந்தையினால இவங்களுக்கு பேர் உம்மு சலமான்னு பேரு, அவருக்கு பேர் அபு சலமான்னு பேரு. இயற்கையான பேர் என்னன்னு மறந்து போச்சு வரலாற்றுல. உம்மு சலமாண்டா தான் தெரியும், அபு சலமாண்டா தான் தெரியும். பிள்ளைகளால் அவங்க அறியப்பட்டாங்க. அப்ப அபு சலமா இறந்து போன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா உம்மு சலமாவை திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அப்ப உம்மு சலமாவுக்கு அந்த முதல் புருஷன் மூலமா பிறந்த அந்த குழந்தை இருக்குது, இப்ப சலமாங்கிற குழந்தை இருக்கிறது. அப்ப அவங்க கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அபு சலமா வழியாக எனக்கு பிள்ளைகள் இருக்கிறது, நான் உங்களுக்கு வாழ்க்கப்பட்டுட்டேன், நீங்க ஏதோ எனக்கு செலவு கொண்டு தர்றதில்ல, என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்குறேன். எனக்கு பிள்ளை தானே இருந்தாலும், வேற கணவர் மூலமா பிறந்தாலும் அது என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி நான் செலவழித்தால் தர்மம் செஞ்ச நன்மை கிடைக்குமா? ஒரு ஏழை பாலைக்கு கொடுக்குறமா தர்மம், அதுக்குன்னு அல்ல 1க்கு 10 1க்கு 700 தரப்போறானே, அந்த மாதிரி எல்லாம் எனக்கு கிடைக்குமா? இல்லைன்னா நான் எப்படி தர்மம் செய்ய முடியும்? நீங்க தர என் பிள்ளைகளுக்கு தான் சரியா இருக்குது, என் பிள்ளைகளுக்கு நான் செலவு செஞ்சா அதுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அவங்க மனைவி உம்மு சலமா கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அன்ஃபிகி அலைஹிம், அவங்களுக்கு நீ செலவு செய்யி, உன் பிள்ளைகளுக்கு செலவு செய். அபு சலமா அவனுடைய முதல் கணவர் வழியாக பிறந்த பிள்ளைகளுக்கு செலவு செய்யி, ஃபலக்கி அஜ்ருமா அன்ஃபக்தி அலைஹிம், அவங்களுக்கு செலவு செஞ்சதற்கான கூலி அல்லாஹ் தருவான், உனக்கு இருக்குது. அப்ப ஒரு மனுஷன், ஒரு ஆம்பளை அவன் பிள்ளைக்கு செலவு செஞ்சா அதுக்கு அல்லாஹ் கூலி தர்றான், ஒரு ஆம்பளை பொண்டாட்டிக்கு செலவு செஞ்சா அதுக்கு கூலி தர்றான், ஒரு பொம்பளை புருஷனுக்கு செலவு செஞ்சா கூலியை தர்றான், ஒரு பொம்பளை கஷ்டப்பட்டு தன்னுடைய பிள்ளைய வளர்த்து ஆளாக்கணும்னு சொன்னா அதுக்கு கூலியை தர்றான். இதுக்கு ஏன் கூலி தரணும்? இது இருக்கதானே, இது எல்லாம் செய்யக்கூடிய காரியம் தானே, அல்லாஹ்வை நம்பாதவனு இது செய்வானே, இந்த காரியத்துக்கு அல்லாஹ் கூலி தர்றான என்ன காரணம்னு கேட்டா, அவன் நம்ம அமல்களை கொண்டு சொர்க்கத்துக்கு போவையெல்லாம் நமக்கு தெரியும். நம்ம செயல்களுக்கு மார்க்க போட்டோம்னு சொன்னா ஒருத்தன் பாஸ் ஆக மாட்டோம். கரெக்டா போட்டான். அல்லாஹ் உனக்கு என்னென்ன தந்திருக்கிறானோ, உனக்கு 1 கோடி வந்திருப்பான், நீ அல்லாஹ்வுக்கு செய்யற நன்றி கடன் எவ்வளவு இருக்கும்னா 1 பைசா தான் இருக்கும். கணக்கு பண்ணா உனக்கு தந்தது 1 கோடி மதிப்புடையது என்று சொன்னால், நம்ம செய்யற இந்த தொழுகை நோன்பு அவ்வளவு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா 10 பைசா கூட பெறாது. அவ்வளவுதான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம், பத்தாது. அப்ப இவங்களுக்கு எவனும் தர மாட்டானே, எல்லாம் நரகத்துக்கு போயிருவான். நம்ம 1 கோடிக்கு செஞ்சிருக்கிறோம், இவன் நமக்கு செய்யற தொழுகை நோம்பெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா 10 பைசா கூட வர மாட்டேங்குது. நன்றி கடன் 10 எல்லாத்தையும் நரகத்தில் போடணும்னு அல்லாஹ் என்ன பண்றான்? கருணையா நீ திங்கிறதுக்கு கூலி, ஒம்மண்டாடி கொடுத்தா கூலி இல்ல, அதுக்கெல்லாம் மார்க் போடுறான். சும்மாச்சு போடுறது, படிப்புக்கு மார்க் போடாட்டாலும் அந்த பர்சனாலிட்டி போடுவாங்க இல்லையா? சில பள்ளிக்கூடங்கள்ல படிப்புக்கு மார்க் இல்லாட்டாலும் ஒழுங்கு அட்டன் பண்ணா, தூங்குறதுக்காக கரெக்டா வந்துட்டான் பள்ளிக்கூடத்துக்கு, ஒழுங்கு அட்டன் பண்ண ஒரு மார்க் போடுவாங்க இல்லையா? ஸ்போர்ட்ஸ்ல விளையாண்டான், ஸ்போர்ட்ஸுக்கு படிப்புக்கு என்ன இருக்குது அந்த மாதிரி போடுவாங்க இல்லையா? அதாவது ஒரு சம்பந்தம் இருக்குது. இவன் என்னோட ஆண்டு கேட்டா சொந்த சுயநலத்துக்கு செய்யற காரியத்துக்கு மார்க் போடுறாங்களாம். இந்த போ, உனக்கு நீ நரகத்தான் போக போற, நான் கிஃப்ட் பண்றப்போ இதுக்கு பரிசு அதுக்கு பரிசு அதுக்கு பரிசுன்னு சொல்லிட்டு ஒரு 33 கொண்டா நிப்பாட்டுறான். இல்லைன்னா 2 மார்க் கூட கிடைக்காது. அல்லாஹ் நம்மளை சொர்க்கத்துக்கு கொண்டு போவதற்காக வேண்டி இதையெல்லாம் கணக்கில் இருக்கிறான்னு சொன்னா இது எங்க போய் சொல்றது? இது புகாரியில 1400, அதாவது உம்மு சலமாவுடைய சம்பந்தப்பட்ட ஹதீஸ் 1467, 5369 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸாக பதிவு செய்ய. இதெல்லாம் விட்டுருங்க, தாம்பத்தியத்தில் ஈடுபடுவதற்கு கூலி தரணுமா? ஒரு மனுஷன், ஒரு ஆணும் பெண்ணும் அவங்க இல்லற வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறாங்க. சோறு கொடுக்கறதுல ஒரு தர்மம் ஒண்ணு இருக்கு. இதுல என்ன தர்மம் ஒண்ணு இருக்குது? 2 பேருமே அவர்களுடைய உடல் சுகத்துக்காக செய்யக்கூடிய ஒரு காரியம். இதுக்கு அல்லாஹ் ஏன் கூலி தரணும்? உன் தேவைக்கு நீ பண்ண நான் எதுக்காக கூலி தரணும்? 2 பேருக்கு தேவை பண்ணிக்கிட்டீங்க, நான் தரணுமான்னு கேட்கணுமா இல்லையா? அவன் கேட்க மாட்டேங்கிறான், அதுக்கு தரணுங்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒஃபி புலோய் அஹதிக்கும் சதகா, நீங்கள் இல்லறத்தில் ஈடுபடுவதற்கும் நன்மை இருக்கிறது. இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டீங்க என்று சொன்னா அதுக்கு நன்மை இருக்கிறது, அவன் தருவாங்கிறாங்க. சஹாபாக்களுக்கு நம்ப இயல்ல, ஏன்னா அளவற்ற அருளாளங்கிற ஆரம்ப பதியாத கட்டம். அவங்க என்ன கேட்கிறாங்க, இதுக்கு எது கூலி தரணும், இது எதுக்கு கூலி தரணும் கேட்கிறாங்க. அவங்களே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஏத்தி அஹதுமா ஷஹவத்தஹு, அவன் ஆசைக்காக வேண்டிய அந்த காரியத்தை பண்றான், கூணுள்ள ரூபிக்கு அஜ்ருன், அதுக்கு கூலி கிடைக்கணுமோ? சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அவன் தேவைக்கு அவன் பண்ணிக்கிறாங்கிறதுக்கு அதுக்கு ஏன் கூலி கொடுக்கணும்? இவன் என்ன அல்லாஹ்வுக்கு பண்ணிவிட்டான், இவன் என்ன அடுத்த ஆளுக்கு பண்ணிவிட்டான்? அவன் தேவை, அவன் தேவை, 2 பேரும் சொந்த தேவைக்காக வேண்டி ஒரு காரியம் செய்யும்போது அதுக்கு கூலி கிடைக்கணுமா?
அப்படின்னு கேட்கறாங்க சஹாபாக்கள் நம்ப முடியாம. இதுக்கு எப்படி அல்லாஹ் கூலி தருவான், நீ என்ன சொல்றிய அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்கறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, قال ارايتم لو وضعها في حرام اكان عليه فيها وزر. இந்த உடல் சுகத்தை தப்பான வழியிலே அவன் அனுபவித்தால், அவள் அனுபவித்தால் அதுக்கு தண்டனை கிடைக்குமா கிடைக்காதா கேட்கிறாங்க. தப்பான வழியில இவளோ அவனோ அந்த சுகத்தை பெற விரும்பினார்களே ஆனால் அவர்களுக்கு தண்டனை உண்டா இல்லையான்னு கேட்கிறாங்க. ஆமா தண்டனை உண்டு. அப்ப தப்புக்கு போகாம இருக்கனால அதுதான் கூலி. கூலி எதுக்குன்னு கேட்டா அவன் தேவைக்காக கூலி இல்ல, நான் சொன்ன முறையோடு நின்றுக்கிறான்ல. வேற எங்கேயாவது போகலாம், தடமாறலாம், விபச்சாரம் செய்யலாம், வேறு எத்தனை வழிமுறைகள் அந்த உடல் சுகத்தை தேடலாம். தேட வாசல்கள் திறந்து கிடக்குது உலகம் முழுசு. முடியாது, என் இறைவனை தடுத்திருக்கிறான், இறைவன் அனுமதிச்ச வழியில் மாத்திரம் நான் வந்து அதை அடைவேன்னு சொல்லி நிக்கிறான் பாருங்க. அந்த உணர்வுக்காக வேண்டித்தான் அல்லாஹ் ஆம்பளைக்கும் கூலி தரான், பொம்பளைக்கும் கூலி தரான். சுப்ஹானல்லாஹ். இதை விட அருள் என்ன இருக்கு முஸ்லீம்ல? 1674வது ஹதீஸ்ல இதை நீங்கள் பார்க்கலாம். அப்ப ஒரு மனிதன் சொந்த ஒரு இல்லற வாழ்க்கையில ஈடுபடுறதுக்கு கூட அல்லாஹ் கூலி, எதுக்கெல்லாம் கூலி நம்ப முடியலங்க. அதனாலதாங்க நம்மள கொஞ்சம் பேர சொர்க்கத்துக்கு போறோம். இல்லைன்னா ஒருத்தன் தேர மாட்டேன். இதுக்கெல்லாம் எல்லாம் மார்க் போடலன்னு வைங்க, கரெக்டா தொழுகை இவ்வளவு நோம்பு போடுன்னு போட்டு எடுத்தான்னா ஒண்ணும் தராது. நம்ம என்ன தொழுகிறோம் இருந்துட்டு அவ்வளவு கணக்கில் இருந்து எல்லாத்தையும் அதுல பார்த்து முடிக்கிறோம். என்ன கிடைக்காது, ஒண்ணும் கிடைக்காது. அல்லாஹ் என்ன பண்றான்னா அந்த மாதிரி செட்டிங் எல்லாம் பண்ணி வேணும்னு தர்றான், அமலுக்காக தரவே இல்லை. நம்மளுக்கு தரணும்னு தர்றான். தரணும், கருணையை காட்டணும். சின்ன அளவு எந்த அளவுக்கு உண்டா நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். அற்பமானது அவனுக்கு போதும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? இந்த அல்ஹம்துலில்லாஹ் பத்தி வழக்கம் போது சொன்னமா இல்லையா? வயிறு குடைக்க திங்கிறான், ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்றான், அதில் அல்லாஹ் திருப்தி அடைகிறான். யாக்குல் அக்லத ஃபயஹ்மதுஹா, ஒரு கவலை உணவை உண்டுவிட்டு அவன் அல்லாஹ்வை புகழ்கிறான். அது அல்லாஹ்வுக்கு போதும். நீ தின்பதுக்கு 8 மணி நேரம் வேலை செய்வானாம்டா. நீ சாப்பிட்டீல, அறுசுவையை சாப்பிட்டீல, ஒரு தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு சொல்லு, அது போதும். இதுக்கு உள்ள நன்றிக்கடன் இவ்வளவு வரும். அல்ஹம்துலில்லாஹ் சொன்னீங்கன்னா நீ திண்டது கூட சரியா போச்சுங்கிறான் அல்லாஹ். அப்ப அந்த மாதிரி இருக்கலாமா இருக்கு. திண்டு விட்டு நம்ம திங்கிறோம், அதுக்கு அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்ன உடனே மார்க் போடுறான்ல. நம்ம திண்டதுக்கு மார்க், உனக்கு உள்ள மார்க் போ. எப்படிப்பட்ட அருளாளன் பாத்தீங்களா? இந்த அருளுக்கு கணக்கு ஏதாவது இருக்குதா? இதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக முஸ்லிம்ல 4915வது ஹதீஸ்ல இருக்கிறது. அதே மாதிரி வந்து ஒரு மனுஷன் அடுத்த ஆளுக்கு உதவி செய்யறான். இதுக்கு நன்மை கொடுக்கறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. தெருவில் கிடக்கிற முள்ளத்துக்கு உரமா போடுறான், அல்ல கீழே ஒரு பொருள் விழுந்துச்சு எடுத்து கொடுக்குறான், வண்டியில ஏற முடியாம இருக்காரு ஏற்றி விடுறான், டிக்கெட் கிடைக்கலன்னு எடுத்து கொடுக்குறான் முடியாத ஒரு ஆளுக்கு, ஒரு குருடன் பார்வையை தெரியாத ரோட்டை கடக்க முடியாம கடத்தி விடுறான், முதியவரை வந்து தூக்கிட்டு போய் விடுறான். இதுக்கெல்லாம் கூலி கொடுத்தாலும் ஒரு நியாயம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இதுக்கெல்லாம் அல்லாஹ் கூலி கொடுப்பான் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப ஒருத்தர் கேட்கிறாரு, இந்த வாய்ப்புலாம் ஒருத்தனுக்கு இல்லாட்டி என்ன செய்யறது? டெய்லியா ஒரு குருடனை பார்த்து கொண்டு விட்டு கடத்தி விட்டுட்டு இருப்போம், டெய்லியா ரோட்ல முள்ளு கிடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஏதாவது அடுத்தாலும் உதவி செய்யறதுக்கு ஒரு நாளைக்கு கிடைக்கும், 2 நாளைக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். அது மாதிரி இல்லாட்டி என்ன செய்யறது? ஒரு கேடும் செய்யாம இருக்கிற யாருக்கு அப்படி இருந்துட்டு அதுக்கு கூலி இருக்குறாங்க. ஒரு நாளைக்கு நீ ஒரு கேடு ஒரு ஆளுக்கு செய்யலையா, இன்னைக்கு செய்யவில்லை, யாருக்கு எந்த இடைஞ்சலும் பண்ணல, அதுக்கு ஒரு கூலி. செய்யறதுக்கு கூலி இல்ல, ஒரு கேடு செய்யாம இருக்கிறது கூலி. என்ன காரணம்னு பாருங்களேன். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அழகான வார்த்தையை சொல்றாங்க. அதாவது வல் யம்ஸக் அனி ஷர்ரி ஃபஇன்னஹா லஹு ஸதகா, தீமையை தப்புல இருந்து நீ வந்து தடுத்து கொள்ளப்பா, அது கூட உனக்கு சதகாவாயிரும். செய்யத்தான் வேணும் அவசியம் கிடையாது, செய்ய முடிஞ்சா செய்ய முடியலையா நீ அடுத்த ஆளுக்கு வந்து இடைஞ்சல் பண்ணாம இரு. இடைஞ்சல் பண்ணாம ஒரு நாளைக்கு இருந்துட்டோம்னு வைங்களேன், நம்ம எத்தனை செயல்களை இடைஞ்சு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருக்கிறவனுக்கு நன்மை இருக்கு. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு ஒருத்தன் இருந்தா அடுத்த ஆள் இடைஞ்சல் பண்ணுவானா? அந்த மாதிரி ஒருத்தன் இருந்து விட்டால் கூட அதுக்கு ஒரு மார்க் இருக்கு. உதவிகள் செஞ்சால் அதுக்கு ஒரு மார்க் இருக்குது. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு சொல்லி அடுத்த ஆள் இடைஞ்சல் பண்ணாம இருந்தா அதுக்கு நான் ஒரு மார்க் போடுறேன்னா அளவற்ற அருள். இதெல்லாம் அளவற்ற அருளுக்கு வந்து அடையாளம். அதே மாதிரி நம்ம ஒரு நன்மையை செய்யறோம், நன்மைக்கு கூலி தரும்பு அல்லாஹ் என்ன வாக்களிக்கிறான் தெரியுமா? 1க்கு 10ங்கிறான். 10ன்னு கூட சொல்லல, சில பேருக்கு 700ங்கிறான். சில பேருக்கு என்ன செய்யறான்? 1க்கு 700ங்கிறான். எப்படி சொல்றான் அல்லாஹ்? நீங்கள் உங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு பொருளை கொடுக்கிறீர்கள். இதுக்கு உதாரணம் எப்படின்னு கேட்டா, கமசலி ஹப்பத்தில், ஒரே ஒரு தானியம் விதை 58 சபா சனாபில, அந்த விதையை போட்ட உடனே 7 கதிர்கள் அதுல இருந்து வருது. ஒரு விதையை போடுறோம், ஒரு நெல்லையோ ஒரு கோதுமையோ ஏதோ ஒண்ணு போடுறோம், அதுல இருந்து 7 கதிர்கள் வெளிப்படுகிறது.
ஃபீக்குள்ளி சும்புலத்தின் மேத்து ஹப்பா, ஒவ்வொரு கதிருக்குள்ளேயும் 100 மணிகள் இருக்கிறது, நெல்மணிகள். 100 கோதுமை மணிகள் இருக்கிறது. 700 ஆச்சுல, நீங்க போட்டது ஒரு நெல், அதுல 7 கதிர் வருது, ஒவ்வொரு கதிருக்கு உள்ளதான் 100 ஒட்டிக்கிட்டு இருக்கிறது, மொத்தம் 700 ஆயிடுச்சு. இப்படி சொல்லிவிட்டு வல்லாஹு யுவாயிபு லிமயஷா, அல்லாஹ் நாடு அதுக்கு மேலேயும் கொடுப்பானா. ஒண்ணுக்கு இருக்கிற 700 தரணும். நம்ம செஞ்ச ஒரு 10 காசு தர்மம் கொடுத்தோம்னா அதுக்கு 10 மடங்கு தந்தா 1 ரூபா தரணும். 10 காசு தர்மம் செஞ்சா 1 ரூபா தர்மம் செஞ்சதுக்குரியதை தருவாங்கிறது ஆர்டினரி, சாதாரண விஷயம். ரொம்ப இஹ்லாஸ், அந்த தூய்மை அதெல்லாம் கூட இருந்தா 700, 10 காசுக்கு 700 என்னாச்சு? 70 ரூபாயா? 70 ரூபாய் கொடுத்தது 10 காசு. அல்லாஹ் என்ன செய்யறான்னா, இன்னும் விளங்காத ஆள் மாதிரி, இவன் இன்று 700 ரூபாய் கொடுத்தான். நம்ம கொடுத்த 10 காசு, 10 காசு தர்மம் செஞ்சதுக்கு அல்லாஹ் என்ன கணக்கு போடுறான்? 700 மடங்கு. 700 மடங்கு. 700 மடங்கு யாருக்கு? அது நடுத்தரம். 10ங்கிறது கீழே உள்ளது, 700ங்கிறது கொஞ்சம் நடுத்தரமா நல்லவனா இருக்கிறவனுக்கு. ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இஹ்லாஸோட செஞ்சான்னு சொன்னா அதுக்கு மேல. அப்ப 1 ரூபா கொடுத்தா 700 ரூபாய். 1 ரூபா கொடுத்தா என்னது? 700 ரூபாய். 1 ரூபாய்க்கு 700 ரூபா வருமா? மாத்தி சொல்லிட்டேனா? சரி, 1 ரூபாய்க்கு 700 ரூபாய். அப்ப 10 ரூபா கொடுத்தா என்ன ஆகும் பாருங்க. இந்த மாதிரி தாறுமாற அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த பரிசுகள் இருக்கு பாருங்களேன், அது மாதிரி தாறுமாற மார்க்கம் போட்டு விட்டுருக்கான். அப்ப இது இந்த மாதிரி எல்லாம் அல்லாஹ் கொடுக்க பாருங்களேன். இன் துக்ரிலுல்லாஹ கர்லன் ஹஸனன், அல்லாஹ்வுக்கு நீங்கள் கடன் கொடுத்தால், அழகிய கடன். அழகிய கடன் தான் சொல்றது, தர்மத்துக்கு அந்த பேர். தர்மம் செய்யணும்ல ஒரு ஆளுக்கு, அவன் இஸ்லாம் சொல்லக்கூடிய பேர் அழகிய கடன் பேர். கடன் கொடுக்கிறதுக்கு பேர் அழகிய கடன் இல்ல, தர்மமா கொடுத்து விட்டால் இது அங்க போய் அல்லாட்ட வாங்க போறோம், அதனால அழகிய கடனா. இவனுக்கு கொடுக்கிறோம், கொடுத்தது அங்க போய் வாங்க போறோம். எப்படி வாங்க போறோம்? 700 வாங்க போறோம், 7000 வாங்க போறோம், 70000 கூட வாங்க போறோம். அப்ப அந்த மாதிரி பல மடங்கு தர்ற காரணத்தினால அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுத்தீர்களே, ஆனால் யுலாயிஃபுஹு லக்கும், உங்களுக்கு அதை பெருக்கி தருகிறான். 64:17 2:245 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மன் அல்லதி யுக்ரிலுல்லாஹ கர்லன் ஹஸனன், யார் அல்லாஹ்வுக்கு அழகான கடனை கொடுக்கிறார்களோ ஃபயுலாயிஃபுஹு லஹு அல்லாஃபன் கஸீரத்தன், அவனுக்கு அதை பல பல மடங்குகளாக அல்லாஹ் பெருக்கி தருகிறான். அல்லாஹ்வுக்கு கடன் கொடுக்கிறதுனா தர்மம் செய்வது. தர்மம் செய்தீர்களேயானால் அதை பல மடங்கு பெருக்கி தருகிறேன் என்று சொல்றான் பாருங்க. அந்த மாதிரி உள்ள ஒரு வாக்குறுதி அறிக்கையும் அளவற்ற அருளாளனா இருக்கிறதுனால தான். இதே மாதிரி 4:40 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மஞ்சாத், அதாவது இன்னல்லாஹ லா யலிமு மிஸ்கால தர்ரா, அணு அளவு கூட யாருக்கும் அல்லாஹ் அநீதி இழைக்க மாட்டான். இன் தகு ஹஸனத்தன், நன்மையாக இருக்குமையானால் யுலாயிஃபுஹா, அதை பன்மடங்கு பெருக்குகிறான். எவனும் பெருக்க மாட்டாங்க. நம்ம செஞ்ச வேலைக்கு தான் கணக்கு போடணுமே தவிர, அவன் என்ன செய்யறான்னு கேட்டா, ஒரு தொழுகைக்கு இவ்வளவு நன்மைன்னு வச்சிருப்பான். ஒரு தொழுகை, ஒரு 4 ரகா தொழுகைக்கு இவ்வளவு நன்மைண்டு நீங்க ஒரு தடவை சொல்லிட்டு வந்துருவீங்க. அவன் என்ன செய்யறான்னா 700 தடவை தொழுகை கணக்கு எழுதுறான். ஒரு தடவை தொழுவது கிடைக்கிறது பரக்கத்தான நன்மையா இருக்கு, கிடைக்கிறது பயங்கரமானது. அதையும் அவன் என்ன பண்றான்னு கேட்டா 700 மடங்கு நன்மையாக பெருக்கி தருகிறான் என்று சொல்ற அளவுக்கு நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி தீமை செய்யறான்ல, நன்மைக்கு இப்படி பாருங்க 6:160 கருணை எப்படி பொங்கி வழியுது பாருங்க. 6 ஒரு தப்பு செஞ்சாங்க, ஒரு தப்பு செஞ்சியா அப்ப 700 மார்க் பண்ண, அதை மார்க் மைனஸ் பண்ணும் பொழுது ஒரு நன்மை செஞ்சா 700 மடங்கு எல்லாம் கொடுத்துறான். அதே லாஜிக்கல வர்றான்னு என்ன செய்யணும்? ஒரு தடவை திருடினியா, இவன் 700 தடவை திருடினா அப்படின்னு போட்டா என்ன கேள்வி ஆகுறது நமக்கு? நம்ம செய்யற ஒவ்வொரு தப்புக்கு 700 மடங்கு போட்டு கழிச்சானா என்ன ஆகும்? ஏதாவது தேர்மானம் குஞ்சிமா ஏதாவது? அல்லாஹ் சொல்றான் 6:160 பொங்கி வழியுது அல்லாஹ்வுடைய கருணை. 6:160 அல்லாஹ் சொல்றான், மஞ்சாபில் ஹஸனத்தி, ஒருவன் ஒரு நன்மையை செய்வானையானால் ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, அது போன்ற 10 மடங்கு அவனுக்கு இருக்கிறது. வமஞ்சாபி ஸய்யதி, தீமையை ஒருவன் செய்வானையானால் ஃபலா யுஜ்ஸா இல்லா மிஸ்லுஹா, அந்த அளவுக்கு மட்டும் தான் தண்டிக்கப்படுவான். தீமையை செய்தால், ஒரு தப்பு செய்தால் அந்த ஒரு தப்புக்கு என்ன தரணுமோ அதுதான் தருவனே தவிர 10 மடங்கோ 100 மடங்கோ 700 மடங்கு தரமாட்டேன். கூலி தரும்போது மட்டும்தான் கூட தருவேன், தண்டிக்கும் போது கூட தரமாட்டேன். இது கருணையா இல்லையா? அளவற்ற அவங்க தானே. இது ரெண்டுக்கும் ஒரே லாஜிக் வச்சா கூட நிறைய இருக்கு அள்ளி கொடுக்கலான்னு போயிடலாம். அவன் என்ன செய்யறான்? தண்டிக்கிற நேரத்தில் வேற 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 கோணத்தில் வந்துடுறான், பரிசு கொடுக்கிற நேரத்தில் வேற மாதிரி வந்துடுறான். அதை நம்ம பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அழகான ஒரு ஹதீஸ்ல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஒரு மனிதன் ஒரு நன்மையை நாடுகிறான், நாடி அதை செய்யல,
வேணும் இல்ல, செய்ய முடியல. காலையில ஒரு மணி நேரம் குர்ஆன் ஓதணும்னு நினைக்கிறான். என்னமோ யாரும் பேச வேண்டாங்க, அன்னைக்கு ஓதல. இதுக்கு ஏதாவது கூலி தரணுமா? செஞ்சதுதானே கூலி தரணும். செய்யறோம் நினைச்சா ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை வேணும்னு விடல. சந்தர்ப்ப சூழ்நிலை செய்யவில்லை என்று சொன்னால் கதபஹ அல்லாஹு லஹு இந்தோ ஹஸனத்தன் காமிலா, முழு நன்மையை பதிவு பண்ணிக்கிறான். செய்யறேன்னு நினைச்சிட்டான்ப்பா, நான் தான் ஒரு ஆள் அனுப்பி எடுத்து விட்டேன், போ செஞ்சான். ஒரு மணி நேரம் ஓதணும் நினைச்சீல, நீ ஓதுனேன்னு அல்லா இல்ல, நீ ஓதவே இல்லை, ஓதுனேன்னு அல்லா அங்க வந்து ரெக்கார்ட் பண்ணிடுறான். போனவன ஆபீஸுக்கு போனவன 2 ரக்காத் தொழணும்னு நினைச்சேன். ஏதோ வந்து டீ குடிக்க பயந்தான், டீ குடிச்சா கிளாஸ் ஆரம்பிச்சாச்சு, மறந்துட்டேன். இப்ப அல்லாஹ் என்ன பண்றான், 2 ரக்காத் தொழுதான் வந்தான், நினைச்சிட்டான்ல, நினைச்சதுக்கு கூலின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் செய்து விட்டானையானால் 10 கூலியில இருந்து 700 வரைக்கும் எல்லாம் எழுதுறான். அவனுடைய தவக்கல் தக்வாவுக்கு ஏற்றவாறு செஞ்சுட்டேன்னு வை, அதை 10 தொழுகையாகவோ அல்லது 700 தொழுகையாகவோ ஆக்கி விடுகிறான். தீமையை செய்ய நாடுகிறான். இந்த திருடன் பிக் பாயிண்ட் அடிக்கணும்னு நினைக்கிறான், செய்யல, ஏதோ பயம் வந்து செய்யல. இதுக்கு ஏதாவது மிதிக்கணுமா இல்லையா? ஒண்ணும் செய்ய மாட்டானா. தீமை செய்ய ஒருவன் நினைத்து செய்யாமல் விட்டுவிட்டான் என்று சொன்னால் அதை விட்டுருவான் மட்டும் இல்ல, அதுக்கு நன்மையா. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, கதபஹ அல்லாஹு லஹு இந்தோ ஹஸனத்தன், திருடனும் நினைக்கிறான், கிட்ட வரைக்கும் போயிட்டான், மாடி அது வேணாம, தப்புல அது வேணாமே அப்படின்னா செய்யாம இருந்தீங்கள, அது என்னமோ நன்மை செஞ்சா அல்ல மார்க் போட்டுக்கிறான். அதுக்கு ஒரு 10 நன்மை எழுதுறான், ஒரு நன்மை. அதை செஞ்சுட்டான்னு வைங்க, ஒரு தீமையா தான் எழுதுறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது புகாரியில 6491வது ஹதீஸ்ல இருக்கிறது. 7501வது ஹதீஸ்ல இந்த கருத்தை நீங்கள் பார்க்கலாம். அப்ப நன்மையை செய்யறதுக்கு ஒரு பார்வை, தீமையை செய்வதற்கு ஒரு பார்வை, தண்டிக்கிறதுக்கு ஒரு பார்வை, பரிசுகளை அள்ளி தருவதற்கு ஒரு பார்வை, எல்லாத்திலையும் அளவற்ற அருள் பொங்கி வழியக்கூடிய பார்வை, கருணை பார்வை. அந்த மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அதனால ரஹ்மான் அளவற்ற அருளாளனா இருக்கிறான். அவனுக்கு எல்லா போலும் இருக்க வேண்டியதுதான். வேற எப்படியெல்லாம் அளவற்ற அருளாளனா இருக்கிறான் என்பதற்கான தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம்.